நாள் பெந்திகாஸ்டே அன்று எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவங்க சீஷர்களோட இருந்தார். என்னென்ன பண்ணணும் ஏதெல்லாம் அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் கூடயே இருந்தார். 40 நாளுக்கு அப்புறம் வானத்தில் வந்து அவர் கிளம்பின போது சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்காக நான் வந்து ஒரு தேற்றவாளரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் என்று சொன்னார். சொல்லிட்டதுக்கப்புறம் 10 நாள் ஆச்சு. அவங்க சீஷர்கள், அவங்க அம்மா, ஜீசஸோடைய அம்மா மேக்டலன், அவங்க கூட யாரெல்லாம் ஊழியம் செஞ்சாங்களோ லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, ஒரு அப்பர் ரூம், ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்து 120 பேர் வந்து ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து படிங்க. யாராச்சும் சத்தமாக படிங்க. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இல்லாமலும் அக்னியினால நாவுகள் பிரிந்து நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்த அவர்கள் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி ஆவியானவர் தங்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். சரி, இது வரைக்கும் போதும். அப்புறம் நெக்ஸ்ட் அதை படிக்கலாம். ஸோ இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே மனமாய் வந்து ஆண்டவருக்காக, அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? சந்தோஷமா இருந்திருப்பாங்களா, சோகமா இருந்திருப்பாங்களா? ஏன்னா ஏசப்பா வந்து உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாள் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ ரொம்ப பிடிச்சவங்க போயிட்டாங்க. அதனால எப்படி இருந்திருப்பாங்க? அவர் வேற திரும்ப வரும், ஒரு தேற்றவாளர் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யாரும் இன்னும் வரல. ஏசப்பா வேற நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்து அவர் ஏசப்பா இறந்த சோகத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் 40 நாள் இருந்ததுக்கப்புறமும் திருப்பி போயிட்டாருன்ற சோகத்தில் அப்படியே வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது தான் என்ன பண்ணாராம், பரிசுத்த ஆவியானவர் வந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல், பயங்கர காற்று சத்தம் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன பண்ணிட்டா, நிரப்பிட்டு. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் அந்த நாளிலே நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்களா, எல்லாரும் பல பல பாஷைகள். கிஃப்ட் வேற, பர்த்டேனா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? ஒரு பர்த்டே, யாருக்காச்சும் பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த நாளில் யார் கிஃப்ட் கொடுத்துருக்கா? ஆண்டவராகிய தேவனே அங்கே இருந்த ஜனங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, ஒரு வரம் கொடுத்துருக்காரு. என்ன வரம்? பல பல பாஷைகளை பேசுகிற வரம். அது ஏன் அப்படி செய்யணும்? அந்த நாளில் ஏன் அப்படி நடந்தது? நான் சொன்னேன்ல, இந்த நாளில் வேற ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களுடைய முதல் காணிக்கையை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது திடீர்னு ஒரு வீட்டில், இந்த மாதிரி ஒரு வீட்டில் சத்தம் பயங்கரமாக கேட்குது. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்ன சத்தம், என்ன சத்தம், எல்லாரும் கத்துறாங்களே, எல்லாரும் ஒரு பயங்கரமாக இதுவாக இருக்கே, வேற வேற பாஷையிலலாம் பேசுகிறாங்களே. ஓடி வந்து பார்க்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு தெரியாத பாஷை. உனக்கு தெலுங்கு தெரியுமா? நீ தெலுங்குல பேசுகிற. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமா? நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க. எல்லாரும் ஹிந்தியில் ஸ்ரீலங்கா பேசுகிறாங்க. இவரு என்ன என்னுடைய பாஷையை பேசுகிறாங்க, இவங்க என்ன ஹிந்தி பேசுகிறாங்க, இவங்க என்ன தமிழ் பேசுகிறாங்க, இவங்க என்ன தெலுங்கு, அது என்ன பேசுகிறாங்க, ஆண்டவரை உயர்த்துறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பாஷையை பேசுகிறவங்களே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்படி பல பல பாஷைகள் மூலமாக பேசி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்த நாள். அதில் வந்து யோவேலில் ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் யாரும் படிங்க. அந்த நாளிலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள் அது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது யாரு? யோவேல். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பதாகவே யோவேல் தீர்க்கதரிசி இதை சொல்லியிருக்காரு. அது அந்த நாளிலே நிறைவேறி இருக்கிறது. அப்போ அந்த நாளில் பவர், இந்த பவர் நடந்தது. ஒரு பவர்னா இங்கிலீஷ்ல என்ன? வல்லமை. இந்த பவர் என்ற தமிழ்ல பவர்னா தமிழ்ல வல்லமை. அந்த பவர் என்ற அந்த ஒவ்வொரு வேர்டும் POWER அந்த 5 வார்த்தைக்கான அர்த்தத்தை அந்த நாளில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பவர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் P. Pனா பிரேயர்ஸ் ஆன்சர். பிரேயர்ஸ்னா நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்ட நாள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த பெந்தகோஸ்து நாளில் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஜனங்க அப்படிதான் ஏசப்பா சொல்லிட்டு போனாங்க, நான் உங்களுக்காக ஒரு தேற்றவாளரை கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. அவங்க எதுல காத்திருந்தாங்க? நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் செய்யுங்கன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்க ஜெபம் செய்து காத்திருங்கன்னு சொல்லுவாரு. அதே போல அவங்க ஜெபம் செய்து ஒருமனப்பட்டு அந்த அறையில காத்திருந்தாங்க. காத்திருக்கும் போது அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதா? ஸோ இந்த பெந்தகோஸ்து நாளில் ஃபர்ஸ்ட் பவர்ல P வேர்ட், பிரேயர்ஸ் ஆன்சர். நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகிற நாளாக இருக்க போகிறது. இரண்டாவது அதர் லாங்குவேஜஸ், பல பல பாஷைகள், அந்நிய பாஷை வரும். இந்த மாதிரி பல பாஷைகளை பேசுகிற வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதை நம்ம பழக்கப்படுத்துவது நமக்கு நன்மையாக இருக்கிறது. அது ஒரு வரம், அது எல்லாருக்குமே கிடைக்காது. அது ஒரு கிஃப்ட். அது ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்போது அது ஒரு ரொம்ப உகந்தமான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஏன்னா அது ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு வரமாக இருக்கும். நம்ம ஆண்டவரோட நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்ம அவரை ஆராதிக்கும் போது இந்த பல பல பாஷைகளும் அந்நிய பாஷை என்ற வரத்தை அவர் கொடுப்பார். மூன்றாவது விட்னஸ். விட்னஸ்னா சாட்சிகளாக நம்மளை என்ன பண்ணுவாரு? சாட்சிகளாக வைப்பார். மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு ஒரு இடையூறாக நம்ம ஒருபோதும் இருக்கவே கூடாது. கிறிஸ்துவர்களாக இருக்கிறனா இவங்க இப்படி பண்றாங்களே, ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒருபோதும் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. இவங்க ஆண்டவர் இப்படி தேடினால இவங்க இப்படி வந்தாங்க, இவங்க ஆண்டவர் இப்படிலாம் சேவிச்சாங்க, நம்ம ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு நாம் வாழ வேண்டும். ஃபோர்த் ஈனா எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட்னா உற்சாகம். உங்களுக்கு பேதுருவை பத்தி தெரியும். பேதுரு என்ன பண்ணார்? ஏசப்பாவை மறுதளிச்சார் 3 தடவை. இப்படி இருக்கு யாருமே தெரியாது. ஏன் அப்படி பண்ணாரு? பயம், ஏதாச்சும் இவரையும் கொன்றுவாங்களோ அப்படின்ட்டு. அதே நாளில் அந்த 120 பேர் அந்த அறையில் உட்காந்துருக்கும் போது கூட அவங்க பயத்துல தான் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா யார் வேணும், ஏன்னா இவங்கெல்லாம் ஏசப்பாவை பின்பற்றினவங்கன்றனால யார் வேணாலும் எந்த டைம் வேணாலும் அவங்க கொல்லுவாங்க, அடிப்பாங்க. அந்த பயத்துல இருந்த ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் வசனத்துல பாருங்க, பேதுரு உரக்க சத்தமிட்டு, அவர் அவ்வளோ நாள் பயத்துல தான் இருந்தாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு அங்க நடுவுல நின்று 120 பேருக்கு, இந்த கும்பல்லையே நம்மளால பேச முடியல, ஆனா 120 பேர்